Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a beautiful day. In this video session, we are going to learn chapter 14, lesson Chemical Effects of Electric Current from 8th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. So இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது ஸோ எலக்ட்ரிசிட்டியை எதெல்லாம் கண்டக்ட் பண்ணும், எதெல்லாம் கண்டக்ட் பண்ணாது. தட் மீன்ஸ் which one is conductor, which objects is conductor, which object does not conduct electricity, that is insulator or poor conductors. ஸோ poor conductors என்ன, நெக்ஸ்ட்டு கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லிக்விட்ஸும் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். எல்இடி பல்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எவ்வளோ வால்டேஜ் இருந்துச்சுன்னா எல்இடி பல்பு வந்து க்ளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு சில லிக்விட்ஸ் வந்து லோ வால்டேஜாக உங்களுக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த லோ வால்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கேல்வனோமீட்டர், ஸோ இதை வந்து கேல்வனோமீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கேம்பஸ் யூஸ் பண்ணி, நீடில் யூஸ் பண்ணி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நிறைய லிக்விட்ஸ் யூஸ் பண்ணோம். லெமன் ஜூஸ், வினிகர், டேப் வாட்டர், வெஜிடபிள்ஸ் ஆயில், மில்க்கு, ஹனி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி அதில் ஒரு சில லிக்விட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுது, ஒரு சிலதை கண்டக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னோம். டிஸ்டில்டு வாட்டர், நார்மல் டேப் வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுது. டிஸ்டில்டு வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்டே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் அதே டிஸ்டில்டு வாட்டர் கூட ஒரு சில சால்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட், பேஸு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த டிஸ்டில்டு வாட்டரும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல், நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே, கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதில் சம் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இன் கிளாஸ் 7th we have learned some effects of electric current. Can you list these effects? What effect do the current produce when it flow through a conducting solution? ஸோ என்ன பண்ணால் கண்டக்டிவ் சொல்யூஷனில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த பற்றின ஃபுல் பயோகிராஃபிக்ஸ் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்டிவிட்டி 14.6, டேக் அவுட் கார்பன் ராட்ஸ் கேர்ஃபுல்லி ஃப்ரம் 2 டிஸ்கார்ட் செல்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த பேட்ரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப ஓல்டு பேட்ரி, இந்த டார்ச் லைட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்ரி பெருசாக இருக்கும். அதை வந்து உடச்சி உள்ளேருந்து ஒரு பிளாக் கலரில் கிராஃபைட் மாதிரி ஒன்று எடுப்போம். ஓகேங்களா, ஸோ அது வந்து அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஆக்சுவலாக காப்பரு. ஓகேங்களா, கார்பன். ஸோ அந்த கார்பன் ராட்ஸை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுற போகிறோம், எலக்ட்ரோடாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, க்ளீன் த மெட்டல் கேப்ஸ் வித் சாண்ட் பேப்பர். ஸோ அந்த மெட்டல் கேப் எல்லாத்தையுமே வந்து துருப்பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து என்ன பண்ணிக்கணும், க்ளீனப் பண்ணிக்கணும். ரேப் காப்பர் ஒயர் around the metal cap of the carbon rods and join them to a battery in figure 14.5. ஸோ இந்த 14.5ல காட்டியிருக்க மாதிரி, ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்கார்டான பேட்டரியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கார்பன் ராடு. இந்த கார்பன் ராடுக்கு மேலே பேட்ரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இப்படி தான் இருக்கும் பேட்ரி, இப்படி பேட்ரி மூடி இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஹோல் இருக்கும்ல, இந்த பேக்கில் இந்த மாதிரி ஹோல் இருக்கும் பேக்கில் பேட்ரியில். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பேட்ரி. ஓகே, ஸோ இந்த ராடு, கார்பன் ராடில் வந்து உங்களுக்கு மேலே இந்த மெட்டல் கேப் இருக்குது. அந்த மெட்டல் கேப் மேலே காப்பர் ஒயர் வந்து நல்லா சுற்றி விட்டு அதை பேட்ரி கூடையும் அந்த நீடில் கூடையும், கேம்பஸ் நீடில் இருக்குல்ல, அது கூட ஜாயின் பண்ணி, ஸோ இப்படி ஃபுல் சர்க்யூட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, we call these 2 rods electrode. இந்த 2 ராடையுமே நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா என்னென்னா எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை
கண்டக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ராட் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஏ எலக்ட்ராட்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டீட் ஆஃப் கார்பன் ராட்ஸ் யூ மே டேக் 2 iron nails about 6 cm long. ஓகேங்களா, ஸோ கார்பன் ராட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக அயன் நெயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெயில்ஸ் மீன்ஸ் ஆணி இருக்குல்ல, ஆணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். pour a capful of water in a glass or plastic bowl. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் எடுத்து அது தண்ணி முழுகிற வரைக்கும், கேப் கிட்ட வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே மேலே இருக்குது மெட்டல் கேப்பு, அடுத்து கார்பன் ராடு, வாட்டர், ரெட் கார்பன் ராட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் a teaspoonful of salt or a few drops of lemon juice to water to make it more conducting. ஸோ ஆல்ரெடி டேப் வாட்டரே நல்லா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேப் வாட்டர் கூட நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஐ மீன் ஒரு டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் சால்ட்டு இல்லைனா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அது இன்னும் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங் கெப்பாசிட்டியை நல்லா மோல்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நவ் இமேஜ் த எலக்ட்ரோட் இன் திஸ் சொல்யூஷன். இதோ இங்கே மேலே பிக்சரில் காட்ட மாதிரி இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா, make sure that the metal cap of your carbon rods are outside the water. ஸோ அந்த கார்பன் ராட் மெட்டல் கேப் இருக்குல்ல, அது வந்து வாட்டருக்கு வெளியே இருக்கணும், மற்ற பார்ட்டெல்லாம் உள்ள இன்சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வெயிட் ஃபார் 3 to 4 minutes. அப்சர்வ் த எலக்ட்ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. Do you notice any gas bubbles near the electrodes? ஸோ அந்த எலக்ட்ரோட்ஸ் பக்கத்தில் சின்ன சின்னதாக பப்புள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த பப்புள் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த எலக்ட்ரோடு வந்து உங்களுக்கு ஹீட் ஆகுது. ஸோ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது வந்து கரண்ட்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஈஸியாக அந்த என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஐ மீன் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகிறது அப்படின்றத இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெமிக்கல் பிளேட்டிங் இந்த மாதிரி மெத்தட் நம்ம ரெடி பண்ணுறோம். பிளேட்டிங்னா மோல்டு பண்ணுறது. ஓகேங்களா, மோல்டிங் மெத்தட்ஸு நம்ம இதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு in 18,000 a British chemist, ஓகேங்களா, British chemicalist William Nicholson in 1753 to 1815 had shown that of electrodes were immersed in water and a current was passed. Bubbles of oxygen and hydrogen were produced. அதாவது நம்ம எலக்ட்ரோட்ஸை வந்து வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது கரண்ட் வந்து அங்கே பாஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கரண்ட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆக்சிஜனும் ஒரு பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் ஃபார்மேஷனுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு அந்த பபிள் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் பபிள்ஸ் ஃபார்ம்டு ஆன் த எலக்ட்ரோடு கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் பபிள்ஸ் வந்து வெளியே போகும். நெக்ஸ்ட்டு the battery and hydrogen bubbles formed on the other electrode. ஹைட்ரஜன் பபிள்ஸ் வந்து இன்னொரு எலக்ட்ரோடில், ஐ மீன் தட் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதாவது நெகட்டிவ் ஹைட்ரஜன்ன்றது பாசிட்டிவ் H+ஆக வந்து கன்வெர்ட் ஆகும், ஆக்சிஜன் வந்து O- கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் O- வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நெகட்டிவ் டெர்மினலில் H+ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இங்கே மேலே இருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் இங்கே இருக்குன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் தான் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சிஜன்ன்றது O-, ஓகேங்களா, 2- இருக்கும். ஸோ O2- இருக்கும். இந்த சைட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவ்னா ஹைட்ரஜன் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா H+ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெயின் மெத்தட். ஓகே, the passage of an electric current through a conducting solution causes chemical reaction. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி கண்டக்ஷன் நடக்குது இல்லை. ஸோ இந்த மெயின் ரீசன்னால தான் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த ஆக்சிஜன் ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குது, நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, கார்பன் ராடு, நெக்ஸ்ட்டு வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து வாட்டரோட மாலிகுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O. இதான் வந்து வாட்டரோட மாலிகுல். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளாக எழுதணுன்னா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. அதாவது ஆக்சிஜன் சென்டரில் 2 வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்க மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே கேஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுனால இந்த நடுவில் பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது H+O2-, ஏன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு வெளியே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரியுது. ஓகேங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்கான்ல இந்த பார்ட்டு இந்த மாதிரி, அதாவது H1+, H2+, ஸோ O வந்து 2-, இந்த மாதிரி செப்பரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகும்போது உங்களுக்கு அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் இந்த ஒரு 2 சப்ஸ்டன்ஸோட பாண்டிங் வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இந்த passing current through water. ஓகேங்களா. I mean 14.5. Next, as a result bubbles of a gas may be formed on the electrodes. ஸோ இந்த bubbles வந்து எலக்ட்ரோட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. deposits of metal may be seen on electrodes. ஸோ எலக்ட்ரோட்ஸ் மேலே தான் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கிற சால்ட்டெல்லாம் வந்து கீழே படிஞ்சிருக்கும். அந்த படிகிற சால்ட்டு உங்களுக்கு அந்த எலக்ட்ரோட் மேலே வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சேஞ்சஸ் ஆஃப் கலர் ஆஃப் சொல்யூஷன் மே அக்கர். ஒரு சில டைமில் வந்து கலர் சேஞ்சஸ் கூட அந்த சொல்யூஷனில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கலர் சேஞ்சஸும், அதாவது நான் இப்போ இந்த எலக்ட்ரோடு மட்டும் சொல்லலை, ஐ மீன் கார்பன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கலர் சேஞ்சஸ் நடக்கும், இருக்கிற சால்ட் வந்து டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி எல்லா ப்ராபபிலிட்டியும் வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்த எலக்ட்ரோட் மெத்தட். ஓகேங்களா. So changes of color of solutions may occur. The reaction would depend on what solution and electrode are uses. ஸோ இப்போ மேலே சொன்ன அந்த 3மே என்னென்ன, ஒன்று வந்து பபிள்ஸ் வந்து லிபரேட் ஆகும், அடுத்தது டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஐ மீன் கீழே இருக்க அந்த சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா சொல்யூஷன் வந்து கலர் சேஞ்ச் நடந்திருக்கும். இந்த 3 வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க சொல்யூஷன், நம்ம இங்கே வாட்டரும் கார்பன் ராடும் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவே வந்து கார்போஹைட்ரேட்டு, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பனேட்டு, இல்லை வந்து காப்பர் சல்ஃபேட்டு, அயன் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி எந்த சொல்யூஷன் எடுத்திருந்தாலோ, இல்லை ராட் வந்து அயன், நிக்கல், ஜிங்க்கு, காப்பர், இந்த மாதிரி எந்த ராட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலோ நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் சொன்னோம்ல, கலர் சேஞ்ச் ஆகிறது, சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது, டெபாசிட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணியும் நெக்ஸ்ட்டு அந்த ராடு, ஓகேங்களா, எலக்ட்ரோடு டிபெண்ட் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. There are some of the chemical effect of the electric current. ஸோ இங்கே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், Peugeot decided to test whether some fruits and vegetables also conduct electricity or not. ஸோ ஒரு சில ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. He cut a potato into 2 halves and inserted the copper wire of a tester into it. Just then his mother called him and he forgot to take out the wires of the tester, instead into the potato. When he came back after half an hour, he noticed that there was a greenish blue spot on the potato around one wire, whereas there was no such spot around the other wire.
ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த பாய் வந்து அவங்க மம்மி கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால கிளம்பி போயிட்டான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஸோ ½ an hour வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்பாட் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அனதர் ஒயர் சைடில் எந்த ஃபார்மேஷனும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு வித் திஸ் அப்சர்வேஷன் அண்ட் அலாங் வித் பெஹலி ரிப்பீட்டட் திஸ் ஆக்டிவிட்டி மெனி டைம்ஸ். They found that it was always the wire connecting to the positive terminal which had greenish blue spot around it. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு க்ரீனிஷ் கலரில் ஸ்பாட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத லாஸ்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. தே ஃபெல்ட் தட் திஸ் டிஸ்கவரி வாஸ் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் இட் குட் பி யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபையிங் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் அ செல் ஆர் அ பேட்ரி. ஸோ ஒரு பேட்ரிக்கான பாசிட்டிவ் டெர்மினல் எது, நெகட்டிவ் டெர்மினல் எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் எந்த சைடு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. They decided to report their finding to a children magazine. Remember that Bujo set out to test whether potato conduct electricity or not. ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த க்ரீனிஷ் கலர் ஸ்பாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. வாட் ஹீ ஃபவுண்ட் வாஸ் த கரண்ட் ப்ரொடியூஸ் எ கெமிக்கல் எஃபெக்ட் இன் த பொட்டேட்டோ. ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அங்கே பொட்டேட்டோவுக்கும் அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்பாட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. டு ஹிம் திஸ் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஹவு சயின்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க்ஸ். You are looking for something and you discover something else. Many important discoveries have been made in this manner. ஸோ அவங்க வந்து சும்மா நார்மலாக செக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு செட் அவுட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ அது மூலயமா தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மேலே கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சொன்னல, அதில் வர மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங் தான். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று எலக்ட்ரோ பிளேட்டிங். Okay students, that's the end of our topic. I hope you all understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.